இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வெளிநாடுகளுக்கு 2000 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப்பொருள் கடத்திய வழக்கில் மூளையாக செயல்பட்ட சென்னையைச் சேர்ந்த ஜாஃபர் ஷாதிக்கை போலீசார் தேடி வந்தனர். திமுகவின் சென்னை மேற்கு மாவட்ட அயலக அணி துணை அமைப்பாளராக இருந்த ஜாஃபர் ஷாதிக்கை அக்கட்சி நீக்கியது. தலைமறைவாக இருந்த அவர் கடந்த 9ஆம் தேதி டெல்லியில் கைது செய்யப்பட்டார். மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் 7 நாள் கஸ்டடியில் எடுத்து விசாரித்தனர். அவரது காவல் முடிந்ததை அடுத்து தொடர்ந்து விசாரணை நடத்த 3 நாட்கள் காவல் நீட்டிக்க டெல்லி கோர்ட்டில் மனு செய்யப்பட்டது. அதனை ஏற்ற கோர்ட் ஜாஃபர் மீதான காவலை மேலும் 3 நாட்கள் நீட்டித்து உத்தரவிட்டது. நேற்று அதிகாலை விமானம் மூலம் ஜாஃபர் ஷாதிக்கை சென்னைக்கு அழைத்து வந்தனர். ஐயப்பாக்கத்தில் உள்ள மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அலுவலகத்தில் ஜாஃபர் ஷாதிக்கிடம் விசாரணை நடத்தினர். ஜாஃபர் ஷாதிக்கிடமிருந்து கைப்பற்றப்பட்ட 7 செல்போன்களில் தமிழகத்தைச் சேர்ந்த பல நபர்களுடன் தொடர்பு இருந்ததாகவும் அது குறித்து விசாரணை நடந்ததாகவும் தெரிகிறது. சாந்தோமில் உள்ள ஜாஃபர் ஷாதிக்கின் வீடு பெருங்குடியில் உள்ள குடோனுக்கும் அழைத்துச் சென்று விசாரித்தனர். ஜாஃபர் ஷாதிக்கின் தொழில்களை நிர்வகிக்கும் இம்ரான் மற்றும் கணக்காளர் ஷெரீப் ஆகியோரையும் விசாரணைக்கு அழைத்து வந்ததாகவும் இருவரும் அளித்த வாக்குமூலங்களை பதிவு செய்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. 13 மணி நேர விசாரணைக்கு பின் ஜாஃபர் ஷாதிக் நேற்று இரவு டெல்லிக்கு விமானத்தில் அழைத்துச் செல்லப்பட்டார். ஜாஃபர் ஷாதிக்கின் போலீஸ் காவல் இன்றுடன் முடிந்த நிலையில் டெல்லி பாட்டியாலா கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டார். ஜாஃபர் ஷாதிக்கை 14 நாட்கள் நீதிமன்ற காவலில் அடைக்க நீதிபதி சுதீர்குமார் சிரோகி உத்தரவிட்டார். இந்த வழக்கில் இதுவரை 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தலைமறைவாக உள்ள ஜாஃபர் ஷாதிக்கின் தம்பிகள் 2 பேரை போலீசார் தேடி வருகின்றனர்.